ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். 15th ஆஃப் ஜான்வரி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்க பூண்டி டேம் தான் போயிருந்தோம். உங்களுக்கு லீவ் விட்டது என்னமோ 3 days தான், ஆனால் நாங்கள் என்னமோ 1 monthக்கு லீவ் விட்ட மாதிரி இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் எங்கள் பக்கத்தில் இருக்க பூண்டி டேமுக்கு ஒரு வாட்டி கூட போனதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட சித்தி அவங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 4:30 அந்த டைம் தான் கிளம்பியிருந்தோம். அங்கே போக 5 கிட்ட ஆயிடுச்சு. திருவள்ளூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வரும். போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக மரமா அப்படியே பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க அவ்வளோ தூரம் போறதே தெரியாது, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க பைக் இல்லைன்னா கார்ல போற மாதிரி தான் போகும்போதே பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கங்க பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கும், ஆனா அங்க போயிட்டு பெட்ரோல் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வர தூரம் வரைக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறது பெட்டர். ஆக்சுவலா ஃபெஸ்டிவல் டைம்ல, அதனால அங்கங்க ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ்லாம் பாத்தீங்களா, ரோடு ஃபுல்லா அப்படியே சுத்தி மரமா கவர் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இடம்லாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லை. நாங்க போன டைம்ல அவ்வளோ வெயில் இருந்தோம், ஆனா அந்த சுத்தி மரமா இருக்கிறதுனால வெயில் அவ்வளோ எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1/2 hourல ரீச் ஆகிட்டோம். அந்த பிளேஸ் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டெம்போவில் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா மங்கீஸும் நிறைய இருந்துச்சு. நீங்கள் எதனா கையில் திங்ஸ் எடுத்துகிட்டுலாம் போகிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. பைக் பார்க் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்குது, அதனால நீங்கள் பைக்கை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக அங்கே ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இவங்களாம் இங்கே கீழே போனாங்க, நம்மளும் கீழே போக முடியாதா அப்படின்னு கேட்டப்ப இல்லை வழி இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சைடில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து இறங்கி கீழே போகணும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கும் போது கேர்ஃபுல்லாக இறங்குங்க. சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஷூ இல்லைனா ஸ்லிப்பர் போட்டுட்டு இறக்க வைங்க. அங்கே தண்ணிலாம் இருக்கிறதுனால அப்படியே லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழேருந்து பார்க்குறப்ப இப்படி தான் வியூ இருக்கும். அங்கே தண்ணிக்குள்ளே போய் நடக்கும்போதோ ரொம்ப மெதுவாக கால் வச்சு நடங்க, ஏன்னா அங்கேயும் வழுக்கும். நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 to 1.5 hours நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அங்கே ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் அப்புறம் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது வின்டர் டைம் வேறு. நாங்கள் வேறு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. எல்லோரும் போகும்போதே குளிருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த குளிருக்கு ஒரு காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சங்கரன் கருப்பட்டி காஃபி அங்கே தான் போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லைனா சூப் வேணுமா அப்படின்னு கேட்டால், என்னது கருப்பட்டி காஃபியில் சூப்லாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்டப்போ தான் எல்லாமே இருக்குங்க அப்படின்னா. அங்கே சூப்பில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப், வாழைத்தண்டு சூப், அப்புறம் வடை, காஃபி, சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பனியாரம் இதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் மதியம் சாப்பிட்டு போனது, அதுக்கப்புறமா எதுவுமே நடுவில் சாப்பிடல. அங்கே போயிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட பொங்கல் லீவ் இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.